ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இறைவார்த்தை பகிர்வு நிகழ்வுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, திருவருகை காலத்தினுடைய 3வது வாரத்தில் நாம் இருக்கின்றோம். செவ்வாய்க்கிழமையான இன்று இன்றைய வாசகங்கள் நமக்கு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பை முன்னறிவிக்கின்றன. சிறப்பாக இன்றைய முதல் வாசகம் தொடக்க நூலில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். தொடக்க நூலிலே ஆதி பெற்றோருடைய பாவமே மானிட மகனுடைய வரவிற்கான முதற்படி. அதன் மூலமாகத்தான் தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். இன்றைய வாசகங்கள் தொடக்க நூலிலே யாக்கோப்பு தனது பிள்ளைகளை அனைவரையும் தன்னை சூழ்ந்திருக்குமாறு சொல்லுகிறார். அவர் தன் பிள்ளைகளுக்கு ஆசி வழங்குகிறார், நடக்க போவதை அறிவிக்கிறார். ஆனால் இறுதியிலே நாம் வாசிப்போம் இன்றைய முதல் வாசகத்திலே, அரசுரிமை கொள்பவர் இந்த நாட்டை ஆளும் வரை யூதாவை விட்டு செங்கோல் நீங்காது. நேற்றைய வாசகத்தில் நாம் வாசித்திருப்போம். யூதாவின் குலத்திலிருந்து ஒரு விண்மீன் உருவாகும், இஸ்ரேலிலிருந்து செங்கோல் ஒன்று உருவாகும் என்று நாம் வாசித்திருப்போம். இது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பினுடைய முன்னறிவிப்பு. நம் ஆண்டவர் நம்மை நோக்கி வர இருக்கிறார் என்பதற்கு முன்னறிவிப்பு. தொடக்க நூலிலிருந்து ஆரம்பித்து இது நம்மை நோக்கி சொல்லப்பட்டு கொண்டிருக்கின்ற செய்தி. இதில் நாம் இன்னொன்று முக்கியமாக அறிந்து கொள்ள வேண்டும். இந்த நற்செய்தி வாசகத்திலே மத்தேயு நற்செய்தியாளர் இயேசு கிறிஸ்துனுடைய மூதாதையர் பட்டியலை நமக்கு அறிவிக்கிறார். ஆபிரகாம் முதல் இயேசு கிறிஸ்து வரை, தாவீது அவருடைய தந்தை வரை 44 தலைமுறைகளை பற்றி நாம் வாசிப்போம். இது நீண்ட நெடிய நீடிய பட்டியல் தான். இருந்தாலும் இதனுள் இருக்கின்ற செய்தியை நாம் அறிந்து வைத்திருக்க வேண்டும். யூதர்களை பொறுத்தவரை பெண்களுடைய பெயர் எங்கேயும் வராமல் பார்த்து கொள்வது அவருடைய வழக்கம். ஏனென்றால் பெண்கள் என்பவர்கள் அவர்களுக்கு வேலை செய்பவர்கள். அவர்கள் மனிதர்கள் என்கின்ற முறையில் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவர்களுடைய வேலை வீட்டில் இருப்பது, குழந்தை பெற்றுக் கொடுப்பது, வீட்டு வேலை செய்வது. மற்ற இடங்களிலே பொது வெளிகளிலே வருகின்ற பொழுது தங்களை முழுமையாக மூடிக்கொண்டுதான் வர வேண்டும். அப்படிப்பட்ட நிலையிலே மூதாதையர் பட்டியலிலே மத்திய நற்செய்தியாளர் ஒரு புரட்சி செய்திருப்பார். இந்த மூதாதையர் பட்டியலிலே அவர் 4 பெண்களை சேர்த்திருப்பார். இதுதான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய பிறப்பினுடைய முன்னறிவிப்பாக நாம் புரிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் நற்செய்தி வாசகத்திலே நாம் வாசிக்கலாம், இதோ காலம் வருகிறது, எல்லா திசையிலிருந்தும் விண்ணக விருந்திலே வந்து அனைவரும் சமமாக அமர்வார்கள். கிழக்கிலிருந்தும் மேற்கிலிருந்தும் தெற்கிலிருந்தும் வடக்கிலிருந்தும் எல்லா இனத்தவரும் வருவார்கள் என்று நாம் வாசிக்க கேட்டிருப்போம். அது இந்த மூதாதையர் பட்டியலே நாம் சிறப்பாக காண முடியும். ஏனென்றால் இந்த மூதாதையர் பட்டியலே நாம் மத்தேயு நற்செய்தியாளர் தாமர், ராகப், ரூத்து, பெத்சேபா இவர்களை இணைத்திருப்பார். இவர்களை பற்றி நாம் விவிலியத்திலே வாசிப்போமானால் தாமரை பற்றி நமக்கு நன்றாக தெரியும். அவர் தன்னுடைய மாமனாரோடு இணைந்து 2 பிள்ளைகளை பெற்றெடுப்பார், 2 இரட்டை பிள்ளைகளை. அதுவும் இந்த மூதாதையர் பட்டியலிலே அந்த பெயர் வரும். அதன் பிறகு ராகப் என்பவர் ஒரு விபச்சாரியாக இருந்தவர். அவர் இஸ்ரேல் உளவாளிகளுக்கு தங்கு இடம் கொடுத்தார். ஏனென்றால் அவர் இஸ்ரவேலின் கடவுளை நம்பினார். அந்த எரிக்கோ மதில் விழுந்த பொழுது அதிலிருந்து நம்பிக்கையோடு காப்பாற்றப்பட்டவர் இவரை. ஏனென்றால் அவரும் இறையரசிலே பங்கு கொள்வார். இவரை பற்றி நாம் எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்திலே 11வது அதிகாரத்திலே இவரை பற்றி நாம் வாசிக்கலாம். அங்கே எபிரேயர் ஆசிரியர் இவரை பற்றி அழகாக சொல்வார். இவர் கொண்டிருந்த நம்பிக்கையும் இவர் அவர்களுக்கு செய்த உதவியுமே இறையாட்சியிலே ஒரு மிக முக்கியமான பங்கு ஆற்றியது. அத்தனையும் அவர் இஸ்ரவேலின் கடவுள் மீது கொண்டிருந்த நம்பிக்கை. அப்படி என்றால் இந்த ராகாப் என்பவர் அந்த மூதாதையர் பட்டியலே வருவதற்கு ஒரு காரணம். அதன் பிறகு நாம் ரூத்தை பற்றி மத்திய நற்செய்தியெல்லாம் பதிவு செய்திருப்பார். ரூத்தை பற்றி நமக்கு தெரியும். ரூத் தனது கணவன் இறந்த பிறகு அவருடைய மாமியார் நெகோமி அவரை, உங்களது சொந்த ஊருக்கு திரும்பி சென்று விடு, உனது தெய்வம் வேறு, எங்கள் தெய்வம் வேறு, உனது ஓரத்தை அவள் சென்று விட்டால் நீயும் சென்று விடு என்று சொன்ன பொழுது ரூத் மிகவும் கண்டிப்பானவர். நீர் எங்கே இருக்கிறீரோ அதே இல்லம், உன் இல்லமே என் இல்லம், உன் கடவுளே என் கடவுள், உன் மக்களே என் மக்கள். இறக்கும் பொழுது கூட நான் உன்னோடு தான் இருப்பேன், உன் கல்லறையும் என் கல்லறையும் ஒன்றாக இருக்க வேண்டும், மரணத்தில் கூட நான் உன்னை பிரிய மாட்டேன். ஒருவேளை நான் பிரிந்தால்
இஸ்ரவேலின் கடவுள் என்னை தண்டிப்பாராக என்று சொல்லுவார். பிரியமானவர்களே, இந்த ரூத்து போவாசை மணந்து அவருக்கு ஒரு குழந்தையை பெற்றெடுப்பார். அதற்கு ஓபேத் என்று பெயரிடுவார்கள். அதுவும் மூதாதையர் பட்டியலிலே சேர்ந்திருக்கும். அது தாவீதுடைய வாரிசிலே வந்திருக்கும். அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது பெத்சேபா. பெத்சேபா தாவீது அவர் மூலமாக ஈன்றெடுத்த குழந்தை. இரண்டாவது குழந்தை சாலமோன் அரசன். இந்த சாலமோன் தான் ஆண்டவரிடமிருந்து அதிகப்படியான ஞானத்தை பெற்றவர். இந்த சாலமோனை குறித்தான் இயேசு கிறிஸ்து சொல்லியிருப்பார். சாலமோனை காண தென்கோடியிலிருந்து அரசர் வந்தார், தென்னகத்திலிருந்து அரசு வந்தார் அல்லவா, சாலமோனையும் விட பெரியவர் இங்கே இருக்கிறார் அல்லவா என்று இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லியிருப்பார். இப்படி இந்த 4 பெண்களையும் மத்திய செய்தியாளர் இங்கே உள்ளே கொண்டு வருவதற்கான நோக்கம் என்ன நாம் சிந்திக்கின்ற பொழுது, இந்த இறையரசனுடைய பந்தியை பற்றி தான் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். இறையரசனுடைய பந்தியிலே சொல்லப்படுவது போல எல்லாருக்குமானது, எல்லா இனத்தவரும் இதிலே வந்து கிழக்கிலிருந்தும் மேற்கிலிருந்தும் தெற்கிலிருந்தும் வடக்கிலிருந்தும் ஒருவாறு எடுக்கப்படுவார்கள் அல்லவா. முதலிலே தாமர் ஒரு கனானிய பெண், ராகப்பும் ஒரு கனானிய பெண், ரூத்து ஒரு மோவாபிய பெண், பெத்சேபா ஒரு ஹிட்டைட்ஸ் அவங்க. இப்படிப்பட்ட இந்த 4 இனத்தவரும் உள்ளே வருகிறார்கள். யூதர்களுக்கு மட்டுமே என்று சொல்லப்பட்ட கடவுள் எல்லாருக்கும் மாணவராக பிறக்க இருக்கிறார். அதுதான் இந்த கிறிஸ்து பிறப்பு. இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பினுடைய உண்மை இதுதான். பிறக்க இருக்கின்றவர் எல்லாருக்கும் மாணவர். அவர் யூதர்களுக்கு மாத்திரமல்ல. அதைதான் இயேசு கிறிஸ்து தான் பிறந்ததிலிருந்து எல்லாரிடமும் சொன்னது. தந்தை எல்லாருக்கும் உரியவர். இந்த தந்தை தன்னிடம் வருவர்களை ஒருவரையும் ஒருபோதும் புறம்பே தள்ளிவிடுவது கிடையாது என்று சொன்ன அந்த இயேசு கிறிஸ்து நம்ம மத்தியிலே பிறக்க இருக்கிறார். பிரியமானவரே, அப்படிப்பட்ட நம் ஆண்டவரை எதிர்நோக்கி நாம் காத்திருப்போம். அப்படிப்பட்ட ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாமும் நம்மை சார்ந்தவர்கள் அனைவரையும் ஏற்றுக்கொள்வோம். நம்மிடையே பாகுபாடுகள், பிளவுகள், ஏற்ற தாழ்வுகள் எதுவும் வேண்டாம். நாம் அனைவரும் கடவுளுடைய பிள்ளைகள் என்ற பெருமூச்சோடு வாழ்வோமானால் பிறக்க இருக்கின்ற பாலகன் நமக்கு அருளையும் ஆசிரியர் கொடுப்பான். பிறக்க இருக்கின்ற பாலன் நம்மை ஆசிர்வதிக்க வரம் கேட்டு தொடர்ந்து மன்றாடுவோம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். இறைவனே சீர்திருட்டு வாழ்ந்து பெறுவாராக.